வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓவிட் எழுதின பிரமிஸ் அண்ட் திஸ்பி இந்த கதையோட சமரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிரமிஸ் அண்ட் திஸ்பின்ற கதை அவர் எழுதின மெட்டமார்ஃபிசிஸ் புக் 4லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஓவிட்ன்றவர் ஒரு ரோமன் போயட்டு. இவர் வாழ்ந்த காலகட்டம் 8ஆம் நூற்றாண்டு ஏடி, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்னாடியே. இந்த கதையே அவருக்கு காதல் கதைகளை எழுதுறதுல எவ்வளோ ஒரு விருப்பம் இருந்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த கதையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா, தீபெஸ்ன்னு ஒரு இடம். இங்கே இது ஒரு க்ரீக் சிட்டி. அங்கே மின்யாஸ்ன்ற ஒருத்தருடைய 2 பொண்ணுங்க வீவிங் பண்ணிக்கிட்டே ஆளுக்கு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. முதல் பொண்ணு நான் பிரமிஸ் அண்ட் திஸ்பி கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கதை மூலமாக உங்களுக்கு இந்த பெரிஸ்லாம் அதாவது மல்பெரி ட்ரீயில் இருக்கிற அந்த பழம் ஏன் வெள்ளை கலரில் இல்லாமல் டீப் பர்பிள் ரெட் கலரில் இருக்குதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை ஆரம்பிக்கிறாங்க. கதையில் பிரமிஸ்ன்னு ஒரு அழகான இளம் வாலிபரும் திஸ்பின்ற ஒரு அழகான இளம் பெண்மணியும் மெசபொட்டேமியன் சிட்டியில் இருக்காங்க. அது பேபிலோனில் இருக்குது. பக்கத்து வீட்லேயே இருக்காங்க. பக்கத்து வீட்லேயே இருக்கிறதுனால அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு நட்பு இருந்தது. பின்னாடி அந்த நட்பு காதலாக மாறுச்சு. ஆனால் என்னென்னா, அவங்க 2 குடும்பத்துக்கும் சண்டை. அதனால் அவங்க அப்பாங்க அவங்க 2 பேரும் பேசி பழகிறத எதிர்க்கிறாங்க. அதை விட மோசம் என்னன்னா, அவங்க வீட்டு 2த்தையும் அது மாத்திரம் நிலம் எல்லாத்தையும் பிரிக்கிற மாதிரி அவங்க 2 பேருடைய சொத்துக்கு நடுவுலையும் அவங்க செவுறு கட்டியிருக்காங்க. அதனால் ஒருத்தர் பார்த்து கூட முடியாது. ஆனால் பிரமிஸும் திஸ்பியும் அந்த செவுரில் ஒரு சின்ன ஓட்டையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஓட்டை வழியாக அவங்க 2 பேரும் ஒருத்தர் பேசிப்பாங்க. பிரமிஸும் திஸ்பி அந்த செவரையே ஒருத்தர் நினச்சிக்கிட்டு முத்தம் கூட கொடுத்துப்பாங்க. பேசுகிறதெல்லாம் கூட அந்த செவர்கிட்டயே ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. இப்போ அவங்க செவுர் மேலே ஒரு ஹேட்டும் இருக்குது, லவ்வும் இருக்குது. ஹேட் ஏன்னா அந்த செவுர் அவங்கள பிரிக்கிறது, ஒருத்தரை பார்க்க முடியாது. லவ் எதுக்குன்னா அந்த சின்ன ஓட்டை மேலே லவ். ஏன்னா அந்த ஓட்டை வழியாக தான் அவங்க ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஏதோ கொஞ்சம் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் காலத்தில் அவங்களுக்கு வெறுத்து போயிடுது. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் ஒரு ஓட்டை வழியாகவே அன்பை பரிமாறிக்க முடியும். அதனால் பிரமிஸும் திஸ்பியும் ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் என்னென்னா, அன்றைக்கி சாயங்காலம் 2 பேருமே நின்னியஸ் டாம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஸ்ப்ரிங்கும் இருக்குது. அங்கே ஒரு மல்பெரி ட்ரீ இருக்குது. அது கீழே நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற பிளான் போடுறாங்க. முதல்ல திஸ்பி தான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு கிடுகிடுன்னு அவங்க எந்த இடம் முடிவு பண்ணாங்களோ அவங்க சேர்ந்துடுறாங்க. இப்போ அவங்க பிரமிஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, தாகத்தில் தண்ணி குடிக்கிறதுக்காக அங்கே ஒரு பெண் சிங்கம் வருது. பெண் சிங்கத்தை பார்த்த உடனே இவங்க பயந்துட்டு அங்கேருந்து போய் ஒரு குகையில் மறைஞ்சிக்க போகிறாங்க. ஆனால் அவங்க அவங்களோட வீல், அதாவது முகத்தை மறைக்கிற ஒரு துணி இருக்கு இல்லையா, அந்த துணி கீழே விழுந்துடுது. ஆனால் அவங்க பத்திரமா அங்கே இருக்கிற அந்த குகைக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ இங்கே பெண் சிங்கம் என்ன பண்ணிடுதுன்னா, அது ஏற்கனவே ஒரு அதோட பசிக்கு ஒரு இறையை சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கு. அதனால் அது இந்த துணியை பார்த்த உடனே அதை பிடிச்சி அது வாயில் அப்படி இப்படின்னு பண்ணும்போது அது ஜாஸில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம்லாம் அந்த வீலில் பட்டுடுது, அது துணியில் பட்டுடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பின்னாடி அந்த சிங்கம் தண்ணி குடிச்சிட்டு போயிடுது. பின்னாடி பிரமிஸ் பார்க்கும்போது அங்கே திஸ்பி இல்லை. ஏன்னா அவங்க குகைக்குள்ளே ஒளிஞ்சின்னு இருக்காங்க. சிங்கம் போயிட்டு அப்புறம் வெளியில் வரலான்னு அங்கே இருக்காங்க. ஆனால் இவர் பார்க்கும்போது அந்த துணியில் ரத்தக்கரையோடு பார்த்த உடனே அவரோட நினச்சிடாருன்னா, இந்த ஏதோ ஒரு சிங்கம் தான் நம்மளுடைய காதலியை கொன்னுடுச்சு, அந்த காதல் ரத்தம் தான் சொல்லிட்டு அவருக்கு அவர் மேலேயே வருத்தம் ஆகிடுது. ஏன்னா நம்ம தானே இங்கே வர சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ்பியை கொன்ன சிங்கங்களே என்னையும் சாப்பிட்டுடுங்க, என்னையும் கொன்னுடுங்க அப்படின்னு கத்துறாரு. கத்திட்டு அது என்ன பண்ணுறாரு, மல்பெரி டீ கீழே உட்காந்துக்கிட்டே இருக்கார். அவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. இப்படி அநியாயத்துக்கு நம்ம காதலியை பறி கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு திஸ்பியோடைய வீழ்க்கையில் மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட கத்தி எடுத்து அவரை குத்திக்கிட்டு அவரே இறந்துடுறாரு. அந்த கத்தியை குத்தும் போது அவர் உடம்புலேருந்து வெளியில் வர ரத்தம் அந்த மல்பெரி ட்ரீயில் அந்த பழம் மேலெலாம் பட்டு வெள்ளையாக இருந்த பழம்லாம் சிகப்பு கலரில் மாறிடுது. திஸ்பி கரெக்டாக வர நேரம் தான் பார்த்தீங்கன்னா, பிரமிஸ் மரணத்தோடைய விளிம்பில் இருக்கிற அந்த நேரம். அவர் திஸ்பி அப்படியே அவர் குரலுக்கு அவரோட பேரை சொல்கிறத கேட்டுட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இவ உயிரோடு தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இறந்துடுறாரு. ஆனால் திஸ்பி
அழுகுறா. ஏன்னா வந்து அவள் வந்து இவர் இறந்துடுவாங்கன்னு நினைக்கல, சேர்ந்து வாழ போகிறோன்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இறந்துட்டானேன்னு அழுகுறா. அதுக்கப்புறம் அங்கே இல்லாத யாருமே அங்கே இல்லை, அவங்க தந்தைக்கிட்டேயும் கடவுள்கிட்டேயும் வந்து வேண்டிக்கிறா, எங்கள் உடம்புலையாவது வந்து ஒரே இடத்துல புதையுங்க, அப்புறம் எங்களுடைய காதல் நினைவாக இந்த பெரிஸ் எல்லாம் சிகப்பு கலர்லேயே இருக்கணும்னு சொல்லிட்டு பிரமிஸ் எந்த கத்தியால் அவரே குத்தி செத்துட்டாரோ அதே கத்தியை எடுத்து அவளும் வந்து குத்திக்கிட்டு செத்துடுறா. அவங்க 2 பேருடைய சாம்பலையும் அவங்க ஒரே பானையில் தான் வச்சு அவங்களுடைய இறுதி சடங்கு செய்கிறாங்க. இன்னைய நாள் வரைக்கும் மல்பெரி ட்ரீஸ் வந்து அதோட பழத்தை ரெட் கலரில் தான் கொடுக்குது, அவங்களோட காதலின் நினைவாக அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு மனசை தொடக்கூடிய கதைகள். நீங்கள் வந்து இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.